வாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் டோல்கேட்டுங்கிறது பரவாயில்ல. கிட்டத்தட்ட தமிழகம் வந்து டோல்கேட் நிறைந்த மாநிலம் மாறிக்கிட்டு இருக்கு. இதை பற்றி கருத்து அது குறிப்பிட்ட கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு இடைவெளி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சட்டங்கள்லாம் மீறி இன்றைக்கி அந்த டோல்கேட்டில் நிறைய டோல்கேட் இருக்குது. ஏற்கனவே அவங்க இந்த டோல்கேட்டை பொறுத்த வரைக்கும் சில டோல்கேட்டில் அகற்றன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க ஒன்றிய அரசு. ஆனால் அந்த கொடுத்த வாக்குறுதிகளை பொறுத்த வரைக்கும் அதையும் நிறைவேற்றலை. புதுசாக டோல்கேட் வேறு பல இடங்களில் போட்டிருக்கிறாங்க. சரி, இந்த டோல்கேட் பற்றி வசூல் பண்ணுறாங்களே, அந்த வசூல் பண்ண அந்த பணத்தை வச்சு ஒழுங்கான அந்த சாலைகள் இருக்காங்கிறது அதுவும் கிடையாது. பல இடங்களில் டோல்கேட் மூலியம் வசூல் பண்ணியுமே பார்த்திங்கன்னா சிறப்பான சாலைகள் கிடையாது. இது என்னென்னா தமிழக அரசாங்கம் சரி, தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த டோல்கேட் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் கடுமையாக கண்டிச்சிருக்கிறாங்க, போராட்டங்கள் நடத்தியிருக்கிறாங்க. வருங்காலங்களில் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்களே சொல்லுது இத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் டோல்கேட் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த சட்டங்களுக்கு ஏற்ப ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்து டோல்கேட்களை அகற்ற வேண்டும்ங்கிறது எங்களுடைய இதாக இருக்கும். சார், அதாவது என்ன, இப்போ நம்ம இந்திய தேர்தல் ஆணையத்தில் வந்து இப்போ எல்லா அரசியல் கட்சியெல்லாம் வந்து கட்சி சின்னத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க. நம்ம கட்சி சின்னத்தில் பதிவு ஏற்கனவே பொறுத்த வரைக்கும் நாங்கள் தீப்பெட்டி சின்னத்தில் நாங்கள் போட்டிட்டு, நான் தீப்பெட்டி சின்னத்தை போட்டிட்டு ஜெயிச்சேன். நான் கடந்த காலங்களில் வந்து நாங்கள் பம்பரம் சின்னத்தில் போட்டிட்டு ஜெயிச்சிருக்கிறோம். நாங்கள் இயக்க தலைமையத்தை பொறுத்த வரைக்கும் இயக்கத்தின் பொதுச்செயலர் தலைவர் வைகோ வந்து அதுக்கு உண்டான முடிவை அவங்க எடுப்பாங்க. அவங்க ஆனால் கண்டிப்பாக வந்து ஒரு சின்னத்தில் நாங்கள் போட்டிடுவோம். நீங்கள் ஏற்கனவே பல இன்டர்வியூ பல செய்தியாளர் தொடர்பில் நான் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் ஆட்சிக்கு வந்த போது பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, உங்களுக்கே தெரியும், கொரோனாவின் 2ஆம் அலை இருந்தது. அதே நேரத்தில் ஒரு பொருளாதார பயங்கர நிதி நெருக்கடி இருந்தது. அந்த 2ஆம் அந்த கொரோனா அந்த அலை அதையும் சரி நிதி நெருக்கடியை கடந்து இந்த அரசு பொறுத்த வரைக்கும் இந்த 4 ஆண்டுகளில் சிறப்பாக தான் செஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைய நிறைவேற்றிருக்கிறாங்க. ஒன்றிய அரசுடைய ஒத்துழையாமை, ஒன்றிய அரசுடைய நிதி பொறுத்த வரைக்கும் நமக்கு வரல. ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்க வேண்டிய திட்டங்கள் நமக்கு கொடுக்கல. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சில சின்ன குறைபாடுகள் இருக்குது, சில வாக்குறுதிகள் பொறுத்து நிறைவேற்றாமல் இருக்குது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலை தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான அவங்க சிறப்பாக செயல்பட்டதாக நான் சொல்ல முடியல. அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து இந்த நேரத்தில் எல்லா இயக்கங்களுடைய ஆசை, எல்லா அரசியல் இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு லட்சியமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். ஆனால் எங்களை பொறுத்தவரை என்னென்னா மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேறுன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் அவங்க எந்தவித குழப்பத்துக்கு இடம் கொடுத்துடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இந்த கூட்டணி திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த நேரத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கக்கூடாது நாங்கள் நினைக்கிறோம். அதனால் அதிகாரத்தில் பங்குங்கிறது வந்து நாங்கள் கேட்க போகிறது கிடையாது. ஏற்கனவே நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எங்கள் இயக்கத்துக்கு உண்டான அங்கீகாரத்தை கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்ப்போம். திமுக கூட்டணி தலைமைகிட்ட நாங்கள் அதை முறையிடுவோம். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சீட்டு எண்ணிக்கையை வச்சு தான், இல்லை இந்த சீட்டு தான் எங்களுக்கு வேணும், அதை வச்சு நாங்கள் கூட்டணி நாங்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த கூட்டணி என்ன காரணத்துக்காண்டி சேர்ந்தோன்னா மதவாத சக்திகள் இதுவரைக்கும் அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த ஒரு நெருக்கடியோ, தலைவர் டாக்டர் கலைஞரையா இருந்த காலத்தில் இருந்த நெருக்கடியோ கிடையாது. மிகவும் தமிழ்நாட்டை அச்சுறுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இந்த சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அந்த மதவாத சக்தியில் எதிர்க்கின்ற ஒரு தலைமை திமுக தலைமை. அதுக்காண்டி இந்த கூட்டணி நாங்கள் சேர்ந்துருக்கிறோம். சின்ன ஒரு ஏமாற்றங்கள் இருக்குது, அது மறுக்கிறது கிடையாது. பட் எங்களுக்கு என்னன்னா ஒரு பொதுவான நம்பிக்கை தமிழ்நாட்டோட எதிர்காலத்துக்காண்டி நாங்கள் இந்த கூட்டணி தொடர்ந்து நாங்கள் செயல்படுவோம். இல்லை கூட்டணி வேட்பாளர்கள் பொறுத்தவரைக்கும் அந்தந்த இயக்கங்கள் தான் முடிவெடுக்கணும். அது ஒரு ஜனநாயக ஒரு நாட்டில் நீங்கள் சமூக நீதி பேசுகிற அந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்தந்த இயக்கங்களுடைய விருப்பத்தை சொல்லுவாங்க. ஆனால் அந்தந்த இயக்கத்தினுடைய வேட்பாளர்கள் வந்து அந்தந்த இயக்கங்களில் தீர்மானிக்கும். அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் சொல்கிற தவறான செய்தியாக இருக்கும். 28 சட்டமன்றத்தில் வந்து இருமுனை போட்டியாக இருக்குமா? ஒருவேளை விஜய் வந்து ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அது மும்முனைய போட்டியாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அவர் சகோதரர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு தெளிவான ஒரு இது சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் பாஜகவோட நாங்கள் சேர மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அது 3வது அணியாக தான் இருக்க போகுது. 3வது அணியாக இருக்கும்போது கடந்த காலங்கள் ஐயா மூப்பனாராக இருக்கட்டும், இல்லை எங்களுடைய தலைவர் வைகோவாக இருக்கட்டும், நாங்கள் அந்த முயற்சி எடுத்தோம். ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும்